والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவரது அருள் மழையில பொழிகிற புனித ரமதானின் 5வது நோன்பை பொறுப்பதற்காக நாம் அனைவரும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று வந்திருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தில் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு சபையாக இது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் என்ன செய்ய மைனால செய்த அல்லாஹ்வுடைய அருள் மழையிலே பொழிகிற புனித ரமதானுடைய 5வது நோன்பை திறப்பதற்காக நாம் இங்கே அமர்ந்திருந்தாலும் நோன்பு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கே ஆவலோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் நம்முடைய தாயகத்தில் இங்கே நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றவர்கள் என்கிற அடிப்படையில ஒற்றுமையாக இந்த சபைக்குள் அமர்ந்திருக்கிறோம். நோன்பு என்பது நமக்குள் ஒரு ஆன்மீக ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கிற ஒரு காரியம். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருப்பதை போலவே உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தக்வா என்கிற இறையச்சத்தை நீங்கள் அடையக்கூடும் என்று அல்லாஹ் இந்த நோன்பினுடைய கடமைக்கு பின்னால் விழுந்திருக்கிற காரணத்தை நமக்கு விளக்கி சொல்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்தவரை அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதைத்தான் நாம் தௌஹீத் என்கிறோம், ஏகத்துவம் என்கிறோம். அதுதான் நியாயமும் கூட. நம்மை போன்ற மனிதர்களை, பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை, பிறக்கும் போதே ஒன்றுமே தெரியாமல் பலவீனத்தோடு பிறக்கிற, வயோதிகத்தை அடைந்தவுடன் மீண்டும் பலவீனத்தை பெற்று மரணித்து போகிற யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது. அல்லது மனிதர்களை விட பலவீனமாக இருக்கிற, பேச முடியாத, பார்க்க முடியாத, எதையும் காதால் கேட்க முடியாத, நன்மை செய்ய முடியாத, தீமை செய்ய முடியாத சிலைகளையோ சிற்பங்களையோ கல்லையோ மண்ணையோ நாம் வணங்க முடியாது, வணங்கக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் நமக்கு தௌஹீத் என்கிற பேரிலே சொல்லிட்டு காட்டுகிறது. ஆனால் நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து கவனித்தால் இந்த தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கையைத்தான் எல்லா நபிமார்களுக்கும் ஒன்றே தவிர ஏனைய வணக்க வழிபாட்டினுடைய முறைகள், கிரியைகள், ஆன்மீகத்தினுடைய அறிவுரைகள் அவைகள் எல்லாம் வலிகுல்லி மின்ஹும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விதமான அல்லது ஒவ்வொரு விதமான வாழ்வியல் நெறிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறார். உதாரணமாக நாம் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே படித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். 1ஆம் வகுப்பிலே படித்தவர்கள் 2ஆம் வகுப்புக்கு தேர்வு வரும்போது 1வது வகுப்பிலே உள்ள பாடங்கள் எதுவும் அங்கே இருக்காது, வேற பாடங்கள், வேற புத்தகங்கள் வரும்.
அதே போன்று 5ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 6ஆம் வகுப்பு போகும்போது பழைய பாடங்கள் எல்லாம் இல்லாமல் புதிய பாடங்கள் இருக்கும். இதே போன்றுதான் ஒவ்வொரு நபியும் மறைந்ததற்கு பிறகு இன்னொரு நபி அல்லாஹ் அனுப்புகிற போது புதிதான வழிகாட்டுதல்களை வழங்குகிறார். ஆனால் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான்? உங்களுக்கு முன்பு வந்தவர்கள் மீது வழங்காமல் கடமையாக்கப்பட்டதை போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் சொல்லுகிற போது அழகான ஒரு செய்தியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இந்த நோன்பின் மீது அளப்பரிய நேசம் இருப்பதனால் தான் முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட அதையே அல்லாஹ் மீண்டும் கடமையாக்குகிறான். ஒரு புதிய இடத்திற்காக போகிற நம்ம மீண்டும் பழைய ஒரு இடத்தையே தேர்ந்தெடுப்போம் என்றால் அந்த இடத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அலாதிய பிரியம் தவிர வேற என்ன இருக்காது, காரணமா இருக்காது. ஒரு உணவகத்திலே சாப்பிட்டு இருப்போம், ஒரு இன்னொரு உணவகத்திற்கு நாம் போகிறோம் என்றால் அங்கே போய் வேறு ஏதேனும் சாப்பிடுவதற்கு தான் ஆசைப்படுவோம். ஆனால் அங்கேயும் போய் ஒரு குறிப்பிட்ட அதே டிஷ்ஷை நாம் ஆர்டர் பண்ணுகிறோம் என்றால் என்ன காரணம்? அந்த உணவின் மீது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு அல்லது அந்த உணவினுடைய சுவையை நாம் அதிகமாக விரும்புகிறோம் என்பதுதான் காரணம். அந்த மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு உம்மத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா பல்வேறு விதமான அல்லது மாறுபட்ட வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் கொடுத்திருந்தாலும் நோன்பு என்று வரும்போது அதை அல்லாஹ் முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போலவே நம் மீதும் கடமையாக்கி இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்திற்குரிய ஒரு இபாதத் இந்த நோன்பு என்பதை என்ன செய்யணுமா மனதிலே வைக்க வேண்டும். அல்லாஹ் அவனது விருப்பத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்வதற்கு மீண்டும் நமக்கு அவகாசத்தை தந்திருக்கிறான். போன ரமதானிலே இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. இந்த ரமதானில் இருக்கிற நாம் எல்லாம் அடுத்த ரமதானில் இருப்போமா என்பது உத்தரவாதம் இல்லை. இது ஒரு அபசகுணமான பேச்சுலாம் நம்ம எடுத்துக்க கூடாது. உண்மை அதுதானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடியதை கட்டளையிடும் போது எப்படி சொல்லுகிறான்? வஅபுத் ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன். நபியே, உறுதி மரணம் உங்களுக்கு வரும் வரை உங்கள் இறைவனை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருப்பீர்களாகிறான். ஏன்னா உலகத்துல ஒரு மனிதனுக்கு எது நடக்குமோ நடக்காதோ, ஏதோ அவன் பெறுவானோ பெறமாட்டானோ, ஆனால் மரணம் என்பது நிச்சயமாக உறுதியாக அவன் பெறப்போகிற ஒன்று. பிறக்கிற ஒரு குழந்தை வளருமா, தவறுமா, வாலிபத்தை அடையுமா, வாணிபத்திலே ஈடுபடுமா, திருமண வாழ்க்கையிலே ஈடுபடுமா, குழந்தை குட்டிகளை பெற்றெடுக்குமா, சொத்து சுகங்களை சேர்க்குமா, வீடு வாசல்களை கட்டுமா, தோட்ட துறவுகளை உண்டாக்குமா, வெளிநாட்டிற்கு செல்லுமா, பல நாடுகளை, அதெல்லாம் எதுவுமே உத்தரவாதம் அல்ல, உண்மை இல்லை. வாழ்க்கையை நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனா பிறந்த ஒரு உயிர் இறக்க போகிறது என்பது என்னது? உறுதியிடப்பட்ட உண்மை. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யகீன், உறுதி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த ரமதானிலே இருக்கிற நம்ம அடுத்த ரமதானிலே இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. அப்பதான் என்ன செய்யணும்? இந்த ரமதானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான், அமல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தௌஃபீகை தந்திருக்கிறான். அதை நம்ம என்ன செய்ய சகோதரர்களே அனுபவிக்க வேண்டும். ரமதானை அடைவது என்பது எவ்வளவு பெரிய விஷயமோ அதை விட பெரிய விஷயம் அந்த ரமதானை அனுபவிப்பது. வாழ்க்கையிலே எதையும் நம்ம பெற்றுவிடலாம், ஆனால் பெற்றது நமக்கு பயனளிக்கத்தக்க வகையில் நம்மோடு இருப்பதுதான் அது நமக்கு மிகப்பெரிய பேரு. ஒரு வீட்டை கஷ்டப்பட்டு கட்டுறோம், ஆனால் அந்த வீட்டிலே நம்மால் வாழ முடியாத ஒரு துர்பாக்கியகரமான சூழ்நிலை ஏற்பட்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? ஒரு அழகான மனைவியை திருமணம் செய்திருக்கிறோம், ஆனால் திருமணம் செய்த மனைவியோடு வாழவே முடியவில்லை என்கிற ஒரு நிலைமை வந்தால் ஏதேனும் அதிலே பிரயோஜனம் இருக்கிறதா? இருக்குதா? இல்ல. அதே போன்று கையிலும் பையிலும் நிறைய காசு வைத்திருக்கிறோம், அதனால் இந்த காசை நீங்கள் செலவு பண்ணவே கூடாது, சும்மா பர்ஸ்ல வச்சு எடுத்து நீங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கணும், உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுவும், ஆனால் உங்களுக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னால் அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அதை போட்டால் ரமதானை அடைவது என்பது ஆக பெரும் பாக்கியம். ஆனால் அதை விட மிக பெரும் பாக்கியம் என்ன? அடைந்த ரமதானை அனுபவிக்க வேண்டும். அடைந்த ரமதானை அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் இந்த ரமதானிலே நம்ம என்ன செய்யணும்? மிக சிறந்த முறையிலே அமல்களில் ஈடுபடணும், நேரங்களை வீணடிக்க கூடாது. எப்படி ஒரு வியாபாரி, ஒரு சீசன் வியாபாரி, சீசன் வியாபாரி என்றால் உங்களுக்கு புரிகிறதா? அந்த சீசனில் மாத்திரம்தான் அந்த வியாபாரத்தை அவர் செய்ய முடியும். உதாரணமாக கம்பளி விற்பவர், பெட்ஷீட்டுகளை விற்பவர், போர்வைகளை விற்பவர், அவருடைய விற்பனைக்குண்டான தகுந்த சீசன் இது குளிர்காலம். இல்லையா? அப்ப அந்த குளிர்காலத்தில் அவர் விளங்கிவிட்டால், குளிர்காலத்தில் இந்த வியாபாரத்தை அவர் சரியாக கவனிக்காவிட்டால் அவருக்கு லாபம் கிடைக்குமா? கிடைக்காது. அது போன்றுதான்
இந்த ரமதான் என்பது புண்ணியங்களின் போர்க்காலம், வணக்கசாலிகளின் வசந்த காலம், தொழுகையாளிகளின் தொழிற்சாலை, ஏழைகளின் எதிர்காலம், வறியவர்களின் வருங்காலம் என்று இந்த காலத்தை பற்றி நம்ம புகழ்ந்து சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த காலத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த ஆன்மீகத்தின் அறுவடைக்கான காலம் இது. விண்ணகத்தில் வாசல்கள் திறந்து பூமியிலே மிக சிறந்த அல்லாஹ்வுடைய பெரும்பேறுகள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலத்துல இந்த மார்க்கத்தினுடைய உண்மைகளை, உயர்வுகளை உணர்ந்து உள்ளத்திலே வாங்கி என்ன செய்யணுமோ அமல்களில் ஆர்வத்தோடு ஈடுபடும். நேரம் காலங்களை வீணடிக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை எதற்காக நமக்கு தந்திருக்கிறான்? அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடத்திலே மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும், அவனை மட்டுமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். உண்மைதானே? இந்த உலகத்திலே இருக்கிற எதையாவது நீங்கள் நிரந்தரம் என்று சொல்ல முடியுமா? நம்முடைய ஆயுளை, நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய அழகை, நம்மிடத்திலே இருக்கிற செல்வத்தை, நம்மிடத்திலே இருக்கிற செழிப்பை, நம்மிடத்திலே இருக்கிற அங்கீகாரத்தை, நம்மிடத்திலே இருக்கிற ஏனைய சிறப்புகளை எதையாவது நீங்கள் நிரந்தரமாக எப்போதும் நம்மிடத்திலே இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அதுபோலத்தான் இந்த உலகம் ஒரு நாள் அழியப் போகிறது. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது. நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? அவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவைகளை சிந்தித்து பார்த்தாலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நமக்குண்டான ஒரு ஈடுபாடு வந்துவிடும், ஒரு ஈர்ப்பு வந்துவிடும். அப்படி நன்றிக்கினியவர்களே, இந்த மார்க்கத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். உலகத்தில் எத்தனையோ பெரும் பெரும் அறிவாளிகளுக்கு, சிந்தனைவாதிகளுக்கு, மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு, அரசியல்வாதிகள் என்று அறியப்படுபவர்களுக்கு, ஆகப்பெரும் ஆளுமைகள் என்று சிறப்பிக்கப்படுபவர்களுக்கு, எத்தனையோ விஞ்ஞானிகளுக்கு, மிகப்பெரிய தனவந்தர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் இது. மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் பேசுவார்கள், மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதாக காட்டிக் கொள்வார்கள். ஆனால் இந்த வானத்தை படைத்தது யார்? இந்த பூமியை படைத்தது யார்? இந்த காற்றை வீச செய்பவன் யார்? இந்த மழையை பொழிப்பவன் யார் என்கிற சாதாரண அறிவு அவர்களுக்கு இருக்காது. சாதாரண அறிவு அவர்களுக்கு இருக்காது. அவர்களைப் போல மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய கால்களிலே போய் விழுவார்கள். மூட நம்பிக்கைகளிலே விழுந்திருப்பார்கள். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று தங்களுடைய வாழ்க்கையை வீரடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு அறிவார்ந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அவனை மட்டுமே வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அவனுக்காக மட்டுமே கிரியைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். மிக சிறந்த பகுத்தறிவை நமக்கு தந்திருக்கிறான். நாம் பொருளாதாரத்திலே சாதாரணமான ஒரு நிலையிலே இருந்தாலும் இந்த மார்க்கத்தால் உயர்ந்த நிலையிலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மரணித்ததற்கு பிறகு எந்த இஸ்லாம் நம்மிடத்திலே இருந்தால் அது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருமோ அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கேட்கிறார், ومن أضل ممن يدعو من دون الله. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை விட மிகப்பெரிய வழிகேடர்கள் யாராக இருக்க முடியும்? உலகத்திலே நம்ம யாரையெல்லாம் வழிகேடர்கள் என்று நினைப்போம், யாரையெல்லாம் ஏமாளிகள் என்று நினைப்போம், யாரெல்லாம் தவறுகள் செய்வார்கள் என்று நினைப்போம். ஆனால் இந்த ஏமாளிகளில் எல்லாம் பெரும் ஏமாளி, நஷ்டமடைந்தவர்களில் எல்லாம் பெரும் நஷ்டமடைந்தவன், வழிகேடர்களில் எல்லாம் பெரிய வழிகேடன் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவன், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடியவன். அது எப்படி? ஆமா, உண்மைதான். என்னை 10 மாதம் வயதிலே பெற்றெடுத்து சுமந்து என்னை பெற்றெடுத்த என் தாயை நான் தாய் என்று அழைக்காமல் வேறு யாரையோ எனது தாய் என்று சொன்னால் அது அறிவு ஏற்றுக்கொள்ளுமா? என்னை பெற்றெடுத்து என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்து எனக்காக பல கஷ்டங்கள் காயங்கள் பட்டு எனக்காகவே வாழ்ந்த என்னுடைய தந்தையை விட்டுவிட்டு வேறு யாரையாவது நான் தந்தை என்று சொன்னால் அதை அறிவு ஏற்றுக்கொள்ளுமா? எனது தந்தை இல்லாத ஒருவரை நான் தந்தை என்றால் அது என்னுடைய தாய்க்கு இழுக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு யார் ஒருவர் சம்பளம் தருகிறாரோ, எனக்கு யார் ஒருவர் ஊதியம் தருகிறாரோ அவரை என்னுடைய முதலாளி என்று சொல்லாமல், அவரை எனது ஓனர் என்று சொல்லாமல் வேறு யாரையோ நான் எனது முதலாளி என்று ஏற்றுக்கொண்டால் இந்த உலகம் அதை ஒத்துக்கொள்ளுமா? அப்போ இவைகளில் எல்லாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தக்கூடிய நம்மை படைத்த இறைவனை விட்டுவிட்டு, படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபாலப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அந்த ஒப்பற்ற ஒரே இறைவனை விட்டுவிட்டு வேறு யாரையோ கடவுள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால், வேறு யாரையோ நாம் அழைத்து பிரார்த்தனை செய்தால் அது அறிவு ஏற்றுக்கொள்ளுமா? இப்படிப்பட்ட சிந்தனையில் உள்ள பலரும் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் நாம் என்ன அரேபியாவில் இருந்து கிளம்பி இந்தியாவிற்கோ இலங்கைக்கோ போனோமா?
நம்முடைய தந்தைமார்களோ, நம்முடைய மூதாதையர்களோ, நம்முடைய தாத்தன் பாட்டன்மார்களோ ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தோ அல்லது அரபுலகத்தில் இருந்தோ வந்தவர்கள் அல்ல. நாமும் இந்தியர்களாக, இலங்கையர்களாக நம்முடைய சொந்த நாட்டிலே இருந்தவர்கள் தான். ஆனால் எப்படி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், எப்படி நாம் முஸ்லிம்களாக மாறினோம்? நம்முடைய முன்னோர்களுக்கு தெளிவான சிந்தனை வந்தது. நம்முடைய முன்னோர்களிடத்திலே அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்கப்பட்டது. இதோ இந்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த சிலைகள் உங்களை படைத்ததா? இந்த சிலைகளிடத்திலே நீங்கள் பேசினால் அது பதில் சொல்லுமா? இந்த சிலைகள் மீது ஏதேனும் ஒரு ஈ வந்து உட்கார்ந்தால், ஒரு கொசு வந்து உட்கார்ந்தால் அந்த சிலை அந்த ஈயையோ கொசுவையோ தட்டி விடுமா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் திறந்தது, அவர்களுடைய அறிவு கண்ணை திறந்தது. அதன் விளைவாக அவர்கள் முஸ்லிம்களாக மாறினார்கள். அவர்களுடைய வம்சாவளியில் இருக்கிற நாமும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் இன்னும் வானத்திலிருந்து கீழே குதித்தவர்கள் அல்ல, இந்த அரேபிய மண்ணில் இருந்து நம்முடைய தாயகத்திற்கு போனவர்கள் அல்ல. எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரே நாட்டிலே பிறந்தவர்கள் தான், ஒரே மொழியை பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் மார்க்கம் என்று வரும்போது, தீன் என்று வரும்போது, படைத்தவன் யார் என்கிற கேள்வி கேட்கப்படும் போது நாம் என்ன செஞ்சோம்? அந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டோம். அந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டதன் விளைவு நாம் என்ன செய்யறோம்? இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம். இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனையின் பால், இந்த உண்மைகளை சிந்திக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, நான் வேறொரு மதத்திலே பிறந்து விட்டேனே, எப்படி நான் இன்னொரு மதத்தை ஏற்பது? அது உண்மையா இல்லையா என்பதை மாத்திரம் தான் நீங்க சிந்திக்கணும். நாம் ஒரு நாட்டிலே பிறந்து விட்டோம் என்றால் அந்த நாட்டிலேயே இருக்கிறோமா? பிழைப்புக்காக, ஒழிப்புக்காக இன்னொரு நாட்டிற்கு வருவதில்லையா? ஒரு மொழியை நாம் பேசக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்து விட்டோம் என்றால் ஏனைய மொழிகளை நாம் கற்பதில்லையா? நம்முடைய தேவைக்காக, நம்முடைய அறிவு பசிக்காக இன்னொரு மொழிகளை கற்கிறோம், இன்னொரு நாடுகளுக்கு போகிறோம். அதே போலத்தான் நான் ஒரு மதத்திலே பிறந்திருக்கலாம், நான் ஒரு கொள்கையிலே பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த கொள்கை தவறு என்று என்றைக்கு நான் புரிந்து கொள்கிறேனோ, எது சரியான கொள்கை அதை நோக்கி நம்ம வரணும். அப்ப அந்த அடிப்படையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலதெய்வ வழிபாட்டிலே மூழ்கி கொண்டிருந்தார்கள். சிலைகளையும் சிற்பங்களையும் கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். மனிதர்களின் சில பேரை மகான்கள் என்று நம்பி அவர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருந்தார்கள். நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அவர்களிடத்திலே மகத்துவமான சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு, அவர்களிடத்திலே புனிதங்கள் இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு அவர்களிடத்திலே போய் அறிவை அடைவடைத்தார்கள். ஆனால் இஸ்லாம் அறிவுபூர்வமாக அவைகளை எல்லாம் இல்லை என்று சொன்னது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரை விட மேம்பட்டவராக இருந்தாலும் அவரை வணங்கக்கூடாது என்று மார்க்கம் சொன்னது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும், இறை தூதராக இருந்தாலும் அந்த இறை தூதரை வணங்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய் 1500 ஆண்டுகள் ஆகப் போகிறது. 14 நூற்றாண்டுகள் முடிந்து 15வது நூற்றாண்டிலே இருக்கிறோம். நாம் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பிரார்த்திக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதரை வணங்குகிறோமா? இல்லை. அந்த அல்லாஹ்வின் தூதர் எந்த அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே அல்லாஹ்வை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ மாஷா அல்லாஹ் ஒரு உயர்வான ஒரு மார்க்கத்திலே இருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய உன்னதங்களை, இந்த மார்க்கத்தினுடைய உண்மையான விஷயங்களை உணர்வுபூர்வமாக ஏற்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஆகப்பெரிய அருட்கொடை இந்த மார்க்கத்தை நமக்கு தந்ததுதான். இந்த இஸ்லாம் என்கிற ஒன்றை அல்லாஹ் நமக்கு தந்ததுதான். இதை நான் சும்மா வார்த்தையாக சொல்லவில்லை, உணர்வு பூர்வமாக இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். வமன் அஃதல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹி மல் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமah. ஒரு கல்லை உங்களுக்கு முன்னால் நீங்கள் வைத்துக் கொண்டு, ஒரு சிலையை உங்களுக்கு முன்னால் நீங்கள் வைத்துக் கொண்டு, அல்லது ஒரு சமாதிக்கு முன்னால் நீங்கள் நின்று கொண்டு 1000 ஆண்டுகள் அழைத்து கேட்டால் அவனால் பதில் கொடுக்க முடியுமா? அப்ப அவனை விட வழிகட்டவன் யார்? அப்ப மறுமை நாளில் இவர்கள் எல்லாம் யாரை இந்த மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உண்மையாகவே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மறுமை நாளில் இவர்கள் அவர்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வலுமைப்படுத்துங்கள். அல்லாஹ்வோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பலப்படுத்துங்கள். ஏனைய நாட்களுக்கும் இந்த இனிமையான ரமதானுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற நாட்களில் வெறும் 5 கால தொழுகையோடு நம்முடைய ஆன்மீக வழிபாடு முடிந்துவிடும். நேரம் கிடைக்கும் போது எப்போதாவது குர்ஆனை எடுத்து கொஞ்ச நேரம் ஓதுவதோடு நம்முடைய ஆன்மீகத்தின் தொடர்புகள் முடிந்துவிடும். ஆனால் இந்த மாதம் அப்படி அல்ல.
ஒரு போர் வீரன் தன்னுடைய சேனைகளோடு தன்னிடத்திலே இருக்கிற படைப்பட்டாளங்களோடு எதிரியை சந்திப்பதற்கு போர்க்களத்திலே போய் சந்திப்பதற்கு எப்படி காத்திருப்பானோ அது போல நம்ம என்ன செய்யணும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு இந்த மாதத்திற்காக காத்திருக்கணும். ஏன் இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டதை போல் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் சொல்லுகிற ஒரே ஒரு தஸ்பீஹ் சொல்லுங்க, ரமலானுடைய மாதத்திலே நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு தஸ்பீஹ் ஏனைய நாட்களில் சொல்லுகிற 1000 தஸ்பீஹ்களை விட சிறந்தது. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நம்ம உணராமல் இருக்கிறோம். அதனால்தான் ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக, நம் அனைவர் மீதும் கருணை காட்டுவானாக. ரமலானை அடைய வேண்டிய முறைப்படி அடைய முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களின் அடிப்படையில் நாம் பலவீனமானவர்கள். நம்மிடத்திலேயும் சில தவறுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த தவறுகளுக்காக அவைகளை எல்லாம் தாண்டி இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஈடுபாடான ஒரு ஆன்மீக உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முகமது இப்னு சாலிஹ் அல்-உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யாருடைய ரமலான் சீராகி வருகிறதோ, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், மன் ஸலுஹ ரமலானுஹு வ ஸலிம, யாருடைய ரமலான் சீராகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்குமோ அவனது வருடத்தின் ஏனைய மாதங்கள் எல்லாமே பாதுகாப்பானதாக ஆகிவிடும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இல்லையே போன ரமலான்ல நான் நல்லா தானே இருந்தேன், ஆனா ரமலான் முடிஞ்ச உடனே பழைய குருடி கதவை பிரடி மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரமலான் சரியாக இல்லை என்றார். உங்களுடைய ரமலான் ஒரு பாதுகாப்பான அடிப்படையில் நீங்கள் கழித்திருக்கவில்லை என்ற அர்த்தம். அப்ப ரமதான் என்பது புண்ணியங்களின் பூக்காலம், வணக்கசாலிகளின் வசந்த காலம் என்று சொல்வது வாய் ஜாலத்திற்கானது அல்லது அது சும்மா எதுகை மூடையாக பேசுகிற கவிதை நடையில் உள்ள வார்த்தைகள் என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் வாய்ப்பாக இதை நமக்கு தந்திருக்கிறான். அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், யார் ஒருவர் இந்த ரமதானிலும் நன்மைகள் செய்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற முடியாத அளவிற்கு ஒரு இழப்பிற்கு ஆளாகுவாரோ அவர் யுஹ்ரமுல் கைரு குல்லுஹு, எல்லா நன்மைகளையும் அவர் இழந்தவராக மாறிவிடுவார். அதனால நம்மிடத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும், நம்மிடத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும், நம்மிடத்தில் என்னென்ன குறைகளும் குளறுபடிகளும் குறைபாடுகளும் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அவைகள் எல்லாவற்றையும் நாமே ஓர்முகப்படுத்தி நேர்முகப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்ட இதயம் போல் நாம் மீண்டு வாழ வேண்டிய ஒரு கடவுள் உணர்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறது. அதனால் ரமலானுடைய காலங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம வீணடித்து விடக்கூடாது. லதாயிஃபுல் மாரிஃப் என்கிற நூலிலே வருகிறது. சாரி, இப்னு கைம் அல்-ஜௌஸி என்று நினைக்கிறேன், அவரிடத்திலே அவர்கள் சொன்னார்கள், யாரு, இதா கீல லி அஹ்லில் குபூரி தமன்னௌ, இதா கீல லி அஹ்லில் குபூரி தமன்னௌ, கபரிலே உள்ளவர்களிடத்திலே போய் நீங்கள் ஒரு நாளைக்காக ஆசைப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் தமன்னோ யௌமன் மின் ரமலான், ரமலானில் உள்ள ஒரு நாளை அவர்கள் ஆசைப்படுவார்கள். கபரிலே உள்ளவர்களிடத்திலே போய் இந்த உலகத்திலே நீங்கள் திரும்ப செல்ல வேண்டுமா, இந்த உலகத்திலே நீங்கள் போய் வாழ்வதற்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது, எந்த நாள் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டால் தன்னுடைய திருமணத்தின் நாளை கேட்க மாட்டார். இந்த உலகத்தில் அவர் ஆக பெரும் ஆனந்தத்தோடு வாழ்ந்த எந்த நாளையும் கேட்க மாட்டார். அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நாளாக எதையெல்லாம் அவர் கழித்தாரோ அதை கேட்க மாட்டார். உண்மையான ஈமான்தார் எதை கேட்பார் தெரியுமா, தமன்னோ யௌமன் ஃபீ ரமலான், ரமலானுடைய மாதத்திலே ஒரே ஒரு நாளில் வாழ்வதற்கு ஆசைப்படுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறார். நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள் அன்புக்குரியவர்களே, 5 ரமலானை முடித்திருக்கிறோம். எத்தனை ஜுஸுக்களை ஓதி முடித்திருக்கிறோம், எத்தனை ஜுஸுக்களை ஓதி முடித்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த 5 ரமலானுக்குள் முழு குர்ஆனையும் ஓதி முடித்தவர்கள் உண்டு. இந்த 5 ரமலானுக்குள் 2 முறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவர்கள் உண்டு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ரமலானில் நீங்கள் எத்தனை முறை குர்ஆனை ஓதி இருக்கிறீர்கள் என்று. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், 60 ஹத்மா, நான் ரமலானிலே மட்டும் 60 முறை முழுமையாக குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம், சில அவங்க அளவுக்கு ஓத முடியாது, ஓரளவுக்கு அது ஓதுறோமா இல்லையா, ஓஹோடு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அது இருக்கணுமா இல்லையா. ஒரு பெரிய அறிஞர், அவருடைய பேர் எனக்கு மறந்து விட்டது, மரணப்படுக்கையிலே இருக்கிறார். அவருடைய மகள் அவருக்கு பக்கத்திலே இருந்து, பாப்பா மரணப்படுக்கையிலே இருக்கிறீர்களே, மரணத்தின் வாசலிலே நீங்கள் இருக்கிறீர்களே என்று கவலை நோய்ந்த முகத்தில்
தந்தையிடத்திலே கவலையோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த தந்தை அந்த மகளிடத்திலே சொன்னாராம், மகளே நீ கவலைப்படாதே, உனது தந்தைக்கு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இறுதி முடிவு நல்லதாகத்தான் இருக்கும். காரணம், நான் இந்த வீட்டிலே மட்டும் சுமார் 1000 முறை முழுமையாக குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன் அப்படின்னார். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பது அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த ஹுஸ்னுல் காத்திமா என்று சொல்லுகிற நல்ல இறுதி முடிவை பெறுவதற்குண்டான காரணங்களில் மிக முக்கியமான காரணம் குர்ஆனை ஓதிக்கொண்டே. அதனால இந்த 5 ரமதான்களில் யார் யார் என்னென்ன குறைகளை வைத்தோமோ கவலைப்படாதீர்கள். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் சுமார் 24 அல்லது 25 நோன்புகள் நமக்காக காத்திருக்கின்றன. நம்முடைய ஆன்மீகத்தின் அறுவடைகளை பெற்றுத் தருவதற்காக காத்திருக்கின்றன. நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்துவதற்கு, ஈமானை பலப்படுத்துவதற்கு, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற ஈமானிய பலவீனத்தை போக்குவதற்கு, இந்த உலகத்தினுடைய ஆசையிலிருந்து, உலகத்தினுடைய மோகத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடும் இரண்டரை கலக்க வைப்பதற்கு இன்னும் 24 20 அல்லது 25 இரவுகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றன. முழுமையாக நம்ம பயன்படுத்திக்கணும், முழுமையாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த ரமதானுடைய தாரக மந்திரமே என்ன? இந்த ரமதானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிற தாரக மந்திரம் என்றால் உங்களுக்கு புரிகிறதா? என் அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு வணிக நிறுவனத்திற்கும் அதை அடையாளப்படுத்துவதற்கு என்று ஒரு வார்த்தை இருக்கும். எனக்கு உண்மையிலேயே சவுதி அரேபியாவிலே ஒரு வணிக நிறுவனத்தின் வார்த்தை ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை தரும். ஜலீல் புக் ஸ்டோர் பாத்திருக்கீங்களா? ஜலீல் புக் ஸ்டோர் கீழ என்ன எழுதிருப்பாங்க? ஜலீல் புக் ஸ்டோர், ஆனா கீழ நாட் ஒன்லி புக் ஸ்டோர்னு போட்டிருப்பான். ஜலீல் புக் ஸ்டோர், ஆனா கீழ என்ன எழுதிருப்பாரு? இது திஸ் இஸ் நாட் ஒன்லி புக் ஸ்டோர் அப்படி. ஏன் நீங்க ஜலீல் புக் ஸ்டோர்னு தான் மேல போட்டிருப்போம், ஆனா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு வணிக நிறுவனத்திற்கும் ஒன்று. அதே போன்று ஊரிலே ஒரு வணிக நிறுவனத்தின் வார்த்தை பார்த்து உள்ளபடி ஆச்சரியத்தை தந்தது. மோர் சேல் லெஸ் ப்ராஃபிட் என்று போட்டிருந்தார். அதாவது அதிக விற்பனை குறைந்த லாபம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதை அடையாளப்படுத்துவதற்கு, வணிக சந்தையில் அதை நிறுவுவதற்கு ஒரு வார்த்தை போட்டிருப்பார்கள். வார்த்தையை எல்லாம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். அது என்ன? யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் ஷர் அக்ஸிர். நன்மைகளை விரும்புபவனே முன்னோக்கி வா, தீமைகளை விரும்புபவனே அடக்கிக்கொள், முடித்துக்கொள். அது என்னவோ நம்மிடத்திலே ஒவ்வொரு முறையும் வந்து போவதனால் அதனுடைய சிறப்புகளை பலரும் தெரியாமல் இருக்கிறோம். இல்லையா? ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அது நமக்கு இலகுவாக கிடைத்து விட்டால் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. நம்ம இல்லையா? சில விஷயங்கள் இருக்குது, இலகுவாக அது நமக்கு கிடைத்து விட்டால் அதனுடைய வேல்யூ, நம்முடைய மதிப்பு தெரியாது. நீங்க பார்த்திருக்கலாம், சில பேருக்கு என்ன செய்வாங்க, ஒரு மச்சான் இருப்பார், அல்லது ஒரு சாச்சா, ஒரு மாமா அல்லது வாப்பா, அவர் என்ன செய்வார், மகனை வெளிநாட்டுக்கு கூப்பிடுவார். அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த சிரமமும் இல்லாம அவர் விசா செலவு பண்ணி அவர் எவனையோ பிடிச்சி எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு பேசி கீசி வேலையை வாங்கி கொடுத்திருப்பார். அவனுக்கு அது குறித்த வேலை தேட வேண்டும் என்கிற அவசியமோ, விசாவிற்காக காத்திருக்க வேண்டும் என்கிற அவசியமோ, 4 பேரிடத்திலே போய் கேட்க வேண்டும், 4 பேரிடத்திலே போய் கெஞ்ச வேண்டும், அவர்களுடைய பதிலுக்காக எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்கிற எந்த கஷ்டமும் இல்லாமல் விமானம் ஏறி பெரிய ஆள் போல வந்துருவான். சின்ன சின்ன சில்லறை காரணங்களுக்காக தான் எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன்? அவனுக்கு இலகுவாக இது கிடைத்து விட்டது. இன்னும் அதே நேரத்தில் நீங்கள் சிலரை பார்க்கலாம், கஷ்டப்பட்டு அன்றாடம் காத்திருந்து அவனை இவனை பிடிச்சி இந்த வெக்கேஷனுக்கு வரும்போதெல்லாம் இந்த நாட்டுல ரொம்ப காலம் இருந்தவங்களை பிடிச்சி பேசி அவங்க பார்வையில காக்கா பிடிச்சி ஏதாவது ஒரு விசா அனுப்புங்க, நான் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், அது முடிச்சிருக்கிறேன், இது முடிச்சிருக்கிறேன் என்று கெஞ்சி கதறி ஒருத்தன் வேலைக்கு வந்திருப்பான். அவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி. அதுபோல சகோதரர்களே, என்னவோ இந்த ரமதான் ஒவ்வொரு 11 மாதங்களும் முடிந்தவுடன், ஷாபான் முடிந்தவுடன் நாம் கேட்காமலேயே அல்லது நாம் அழைக்காமலேயே நமக்கு வந்த விருந்தாளியை போல் சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரமதானை பற்றிய பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டும். குறிப்பாக முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய மஜாலிஸ் ரமதானியா என்கிற ஒரு நூல் இருக்கிறது. ரமதான் மாத அமர்வுகள் தமிழிலே கூட வந்திருக்கிறது. ரமதானுடைய நன்மைகளை முழுமையாக பெறுவதற்கு கல்வி தேடும் மாணவ செல்வங்கள் கட்டாயம் ஒரு முறையாவது முழுமையாக வாசிக்க வேண்டிய நூல் அது. காரணம், அவர்களுடைய உபதேசங்களில் பல விஷயங்கள் உண்மையிலே இன்றைக்கு நாம் நிகழ்கால வாழ்க்கையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரமதான் ஷஹ்ருல் புத்தூன், ரமதான் என்பது வயிற்றுக்கான மாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வயிற்றுக்கான மாதம் அல்ல, அது உணர்வுக்கான மாதம், அது நன்மைகளுக்கான மாதம். நோன்பு திறப்பதற்கும் நோன்பு சகர் செய்வதற்கும் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அது தவறில்லை. ஆனால் அதை மாத்திரமே பிரதானப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த ரமதான் என்ன செய்யணும்? இந்த ரமதான் ஷஹ்ருல் கைர், அது நன்மைக்கான மாதம்.
இந்த ரமதான் ஷஹ்ருல் அஸா, அது ஈகைக்கான மாதம். இந்த ரமதான் ஷஹ்ரு ஸப்ர், பொறுமைக்கான மாதம். இந்த ரமதான் ஷஹ்ரு குர்ஆன், குர்ஆனுக்குரிய மாதம். இந்த ரமதான் சகலவித சௌபாக்கியங்களையும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு பெற்று தரத்தக்க ஒரு வலிமையான மாதம் சகோதரர்களே, வலிமையான மாதம் இது. அதனால் தான் ரமதானுக்காக அந்த முன்னோர்கள் காத்திருந்தார்கள். 6 மாத காலம் அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானுக்காக துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். இந்த ரமதானுடைய பூத்து குலுங்கும் புண்ணியங்களை அள்ளி பருகுவதற்கு அவர்கள் அந்த ஆனந்தத்திலே பரவசத்திலே ஈடுபடுவதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். ரமதானிலே செய்து முடித்த அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பேரார்வம் கொண்டிருந்தார்கள், பெருங்காதல் கொண்டிருந்தார்கள். ரமதானோடையே தங்களுடைய வாழ்க்கையை 2 கலந்து வைத்திருந்தார்கள். ரமதானோடையே அவர்கள் 2 இணைந்து வாழ்ந்தார்கள். எப்படி ஒரு அகாடமிக் இயர் இந்த மாதத்தில் ஆரம்பித்து இந்த மாதத்திலே முடியுமோ, ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவருடைய ஒரு வணிக ஆண்டு இந்த மாதத்தில் ஆரம்பித்து இந்த மாதத்தில் முடியுமோ, அல்லது வங்கி கணக்கில் வைத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பித்து இந்த மாதம் முடியுமோ, அதுபோல அந்த நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்களின் ஆன்மீக மாதம் ரமதானை மையப்படுத்திதான் இருந்தது. ரமதானை மையப்படுத்திதான் இருந்தது. உயிருக்கு உயிராக அவர்கள் நேசித்த பல விஷயங்களையும் ரமதானுக்காக தியாகம் செய்வார்கள். சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி ஒரு கருத்து வருகிறது. இதா தஹல ரமதான், ரமதான் அவர் வந்து விட்டால் அதை குர்ஆனுக்காகவே அவர் அதை ஒப்படைத்து விடுவார். என்ன அர்த்தம்? அவர்கள் இந்த பாடம் நடத்துவதிலே பேரார்வம் கொண்டவர்கள். இமாம் சுஃபியான் ஸௌரியுடைய வரலாற்றை எவ்வளவு பேர் இங்கே நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. அவர் மரணப்படுக்கையிலே இருக்கிறார். அவரை நலம் விசாரிப்பதற்காக சில பேர் வருகிறார்கள். அவருடைய நலம் விரும்பிகள் அல்லது கல்வி தேடும் மாணவ செல்வங்கள் அவரை நலம் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். வந்து அவரை டெட் பெட், அவர் எதில் இருக்கிறாரு? மரணப்படுக்கையிலே இருக்கிறார். மரணப்படுக்கை என்றால் சகோதரர்களே, அது ஓய்வெடுக்கும் படுக்கை என்று நினைத்து விடாதீர்கள். நோய்வாய்ப்பட்டவர்கள் படுக்கக்கூடிய எல்லா படுக்கைகளும் மரணப்படுக்கை அல்ல. மரணப்படுக்கை என்று எதை சொல்லுவார்கள்? இன்னும் சில இரவுகளில் அல்லது சில நாட்களில் அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிய போகிறது என்ற அளவிற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு படுக்கைக்கு பிறகுதான் மரணப்படுக்கை. அப்படியாப்பட்ட மரணப்படுக்கையில் அவர் இருக்கும் போது அவரை நலம் விசாரிக்க வந்த 4 பேரில் ஒருவர் ஒரு புதிய செய்தியை அவர்களுக்குள் பேசுகிறார். புதிய செய்தி என்றால் நம்ம பேசுற அரசியல் செய்தி கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் தொகுதி பங்கீட்டிலே இறங்கி விட்டார்கள். யாருக்கு எத்தனை சீட்டு கிடைக்க போது, எவ்வளவு நோட்டு கிடைக்க போது, இப்படி கரண்ட் பாலிடிக்ஸ் அவர்கள் இன்றைக்கு பேசவில்லை. கல்வி ரீதியான ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். ஒரு நபிமொழியை பற்றி பேசுகிறார்கள். உடனே மரணப்படுக்கையில் இருந்த இமாம் சுஃபியான் ஸௌரி தன்னுடைய கரத்தால் தன்னுடைய தலையிலுக்கு கீழ் எதையோ துளாவுகிறார். என்னடா துளாவுகிறார் என்று பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய ஒரு எழுதுகோலை எடுத்து, ஒரு பேப்பரை எடுத்து அல்லது நோட் புக்கை போன்ற ஒன்றை எடுத்து அவர் சொல்லக்கூடிய செய்தியை பதிவு செய்வதற்கு முயற்சி செய்கிறார். அவரால் முடியவில்லை. பக்கத்தில் இருக்கிற மகனார் பார்த்து, வாப்பா மரணப்படுக்கையில் இருக்கிறீங்க, இந்த டைம்ல உங்களுக்கு இது தேவையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் போதும் கூட மகனை கண்டிக்கிறார். மகனே என்ன சொல்ற நீ? இப்போ சொல்லக்கூடிய செய்தியை நான் எழுதி வைத்து விட்டு உயிரோடு இருந்தால் ஒரு புதிய செய்தியை தெரிந்த திருப்தியிலே இருப்பேன். அவர் சொல்லிய செய்தியை நான் எழுதிவிட்டு மரணித்து போனால் ஒரு புதிய செய்தியை தெரிந்து மரணத்தை அடைந்தேன் என்கிற திருப்தியோடு போய் சேர்வேன். ஆக இது எப்படியும் எனக்கு லாபம் தான். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படி கல்வியை தேடுவதிலும் கல்வியை பரப்புவதிலும் பேரார்வமும் இருங்காதலும் கொண்ட அவர்கள் ரமதான் என்கிற மாதம் வந்து விட்டால் அந்த வேலையெல்லாம் விட்டு குர்ஆனை ஓத இறங்கி விடுவார்கள். நான் சொல்ல வர கருத்து என்ன? இவ்வளவு தூரம் இந்த கல்வியை படிப்பதிலும் கல்வியை பரப்புவதிலும் கல்வியை தேடுவதிலும் கல்வியை சேகரிப்பதிலும் பெருங்காதலும் பேரார்வமும் கொண்ட அவர்கள் ரமதான் என்று வந்துவிட்டால் அந்த பாடம் நடத்துகிற பாடம் படிக்கிற வேலைகளை கூட விட்டுவிட்டு குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவார்கள். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம், ஏன் நீங்க பயன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம வந்து இமாம் ஷாஃபி மாதிரி 60 முறை குர்ஆன் ஓத யாராவது இருக்கிறோமா? சொல்லுங்கத்தா. அட்லீஸ்ட் ஒரு 6 முறை, அரை முறை கூட வேண்டாம், அரை முறையாவது குர்ஆனை ஓதிய பல பேர் இங்க இருக்கிறோமா? அப்ப நமக்கு இந்த ரமதானை பற்றி ரமதானில் பேசினால் தான் நமக்கு ஞாபகமே வரும். அதனால நம்ம இங்க பேசித்தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் அதாவது இதனுடைய நோக்கம் என்ன? இப்படியெல்லாம் குர்ஆனுக்கும் அமல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த அந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? நினைச்சு பார்த்து நாமும் அந்த நன்மைகளில் இறங்குவதற்கு முயற்சிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்திருப்பான்.
சிலருக்கு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருப்பான், சிலருக்கு உபரியான நோன்புகள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருப்பான், இன்னும் சிலருக்கு கல்வியை படிப்பது கல்வியை பரப்புவது என்கிற பாக்கியத்தை கொடுத்திருப்பான், இன்னும் சிலருக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்திருப்பான். எதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானோ அதில் நீங்கள் கஞ்சத்தனம் வைக்காமல் என்ன செய்யுங்க, செய்யுங்க. யார்கிட்ட என்ன இருக்குதோ அதுல என்ன செய்யணுமா, அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம வேற லெவல்ல இருக்கணும். யாரிடத்தில் எந்த திறமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை அவர்கள் வெளிப்படுத்துவதிலே ஆர்வம் காட்டுவதை போல் இந்த ரமதானில் என்னென்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் அடுத்த நாள் 5 ஜூஸ் இப்படியே ஓதி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கணக்கில் 20 ஜூஸை தான் ஓதி முடித்திருக்கேன். ஆனா நான் போட்ட டார்கெட்டுக்கு நான் என்ன செய்யணும், 5 × 6 இன்னையோடு நான் குர்ஆனை முடிச்சிருக்கேன். ஆனால் அந்த ஆரம்பத்தில் வந்த ஆர்வம் மார்க்கம் பேசுகிற என் போன்றவர்களுக்கே என்ன ஆகுது, பலவீனங்கள் வருகிறது போது அதுக்காக நான் உங்களை விட சிறந்தவன்கிற அர்த்தத்தில் சொல்லல. பல விஷயங்களில் உங்களை விட நான் சாதாரணமானவனாக இருக்கலாம். இருந்தாலும் அமல்களில் போட்டி போட வேண்டும், அமல்களில் ஆர்வம் காட்ட வேண்டும், அமல்களில் ஒருவருக்கொருவர் நன்மையான விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்திலே பேசப்படுகிற கருத்து. தயவு செய்து யாருக்கும் இந்த நான் சொன்ன இந்த கருத்திலே வேற யாரும் வர்ணம் பூசி இதனுடைய நோக்கத்தை குச்சைப்படுத்தி விடாதீர்கள். நாம் எல்லோரும் பலவீனமானவர்கள் தான், எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம். இல்ல அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெறுவதற்கு நான் ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதான் எந்த விதத்திலும் நமக்கு ஒரு கெடுதியை செய்து விடக்கூடாது என்பதற்காக எனக்கு நானே உள்ளத்திற்குள் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டேன். அதுதான் 1 minute challenge. என்ன சேலஞ்ச்? 1 minute challenge. அது என்ன 1 minute challenge? எந்த ஒரு நிமிடமும் நன்மையான விஷயத்தில் ஈடுபடாமல் கழிக்க கூடாது. நம்ம சும்மா உட்காரும் போது இந்த 1 minute challenge-ங்கிறது நமக்கு மைண்ட்ல வரும். இந்த 1 நிமிஷம் என்ன பண்ணேன், உடனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ். ஏதாவது நன்மைகள் என்பது சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான். நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும் அது என்னது, நன்மை தானே. அஃதலு ஸுவாமி அஃதலுஹு ذிக்ரா, அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. நோன்பாளிகளிலேயே சிறந்த நோன்பு என்னன்னா யார் சிறந்த முறையில் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறானோ, நினைவு கூறி கொண்டிருக்கிறானோ அவ்வளவுதான். ஆக எனக்கு நான் இந்த 1 minute challenge என்பதை போட்டதை போலவே இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆலோசனையாக தருகிறேன். எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நாம் அனைவரும் இந்த ரமதானை இனிய ரமதானாக அடைவதற்கும் அனுபவிப்பதற்கு என்ன செய்யணும்னா, நாம் கழிக்கக்கூடிய எந்த ஒரு நிமிடமும் இந்த நிமிடம் உனக்கு யூஸ்ஃபுல்லா. இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இந்த நிமிடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா? ஏன் நல்லதை கேக்குறீங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா? ஏன் நல்லதை சொல்றேன். பாகமொத்தம் ஏதோ ஒரு விதத்தில் நான் கழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நன்மைக்குரியதாக மாற்ற வேண்டும் என்கிற சபதத்தோடும் லட்சியத்தோடும் நாம் பயணம் செய்தால்தான் இந்த ரமதான் ஒரு வெற்றிக்குரிய ரமதானாக இருக்கும். அதனால் இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை நான் எனக்கு உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி நின்று 3 விஷயங்களுக்கு ஆமீன் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியும். அதுல முக்கியமானது என்ன, ரமதானை ஒருவன் அடைந்தும் அவனது பாவத்திற்குண்டான மன்னிப்பை அவன் பெறாமல் ரமதானை கழிக்கிறான் என்றால் அவன் நஷ்டவாளி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததையே நான் இந்த அழகான சபையில் பணிவான முறையில் எனக்கும் உங்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொள்கிறேன். யா அல்லாஹ், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு பெரும் பிழைகள், தவறுகள், குற்றங்கள், குளறுபடிகள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து இந்த ரமதான் மாத்திரமல்லாத எல்லா ரமதானையும் சிறப்பான முறையில் கழிப்பதற்கு, அடைவதற்கு, அனுபவிப்பதற்குண்டான ஆக பெரும் பாக்கியத்தை எங்களுக்கும், எங்கள் மனைவி மக்களுக்கும், எங்கள் பெற்றோருக்கும், உற்றாருக்கும், உறவினருக்கும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்திற்கும் நீ தந்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய காலத்தில் நாங்கள் கழிக்கிற எந்த ஒரு நிமிடமும் பயனற்ற முறையிலே கழிந்து விடாமல் ஏதோ ஒரு வகையில் இந்த புண்ணியத்தின் பூக்காலத்தின் ஆன்மீகத்தின் அறுவடையை அடையக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக என்று வேண்டி, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று மீண்டும் ஒருமுறை துஆ கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஒரு அருமையான ரமதானை உன்னதமான முறையிலே கழிக்க வேண்டிய பல்வேறு தகவல்களை ஷேக் அவர்கள் தந்திருக்கிறார்கள். சேலையே ஒரு அருமையான செய்தியாக நாம் எல்லோரும் கருத வேண்டும். எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் சேலஞ்சுக்கு ஒரே ஒரு உதாரணம் எப்படி இருக்கணும்னா ஃபேமிலி டைப்ல இருக்கணும். நானே மனைவி மக்கள் இருக்கும்போது நான் ஏதாவது தப்பா தவறு செய்தாலோ அல்லது பயனற்ற விஷயத்தில் ஈடுபட்டாலோ உடனே என் மனைவி எனக்கு என்ன செய்யணும், ஏங்க 1 minute சேலஞ்சு மறந்துட்டீங்களா அப்படின்னு அவ சொல்லணும். அவ ஏதாவது சும்மா இருக்கிறா, போதாம டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நான் உடனே 1 minute சேலஞ்ச்